ஒரு இலங்கை தமிழர் பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு நட்பு, இன்னொரு பொண்ணு 17 வயசு பொண்ணுக்கு நட்பாகிறப்ப அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இந்த பொண்ணுங்கிட்ட பேச்சுவார்த்தை வரப்போ டேட்டிங் போறாங்க. இவங்க ரெகுலரா டேட்டிங் வந்திருக்காங்க. அந்த பையன் வந்து சொல்றான், நாங்க ரெகுலரா டேட்டிங்ல வருவாங்க. அப்ப ரெகுலரா ஒரு பொண்ணு குடிக்குது என்பது அவங்க அம்மாவுக்கு தெரியலையா? அதுவும் 18 வயசு பொண்ணு +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிருந்து அந்த பெண்களை கட்டுப்படுத்துறதுன்னா பெண்ணடிமைத்தனம் கிடையாது. பெண்களை பாதுகாக்கிறாங்க. வீட்டுல பெண்களை அந்த அளவுக்கு வெளியே விடாத காரணம் இந்த மாதிரி விஷயம் தெரியாத போய் இன்னைக்கு ஒரு உயிரே போச்சு. அந்த 18 வயசு பொண்ணு விழுப்புரத்துலேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாருக்கு வராங்கன்னா அப்போ அவங்க அம்மா தெரியலையா? அவங்க அம்மா கதறது எல்லார் மனசையும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் பொண்ணு எங்கே போகிறா, எங்கே வரா, பொண்ணு என்ன சாப்பிட்றா, பொண்ணு உடல்நிலை எப்படி இருக்குன்றது கூட தெரியாமல் ஒரு தாய் இருக்காங்களான்ற கேள்வி நம்ம கண்டிப்பாக இந்த சமூகத்தில் வைக்கிறோம். அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க பாவம் பொண்ணை இழந்துட்டாங்கன்னா நடந்த உண்மையான விஷயம் அந்த பொண்ணு ரெகுலராக குடிப்பழக்கம் இருக்குது. நிறைய பாருங்க ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிங்க பார் நடத்துகிறாங்களாம். ஒரு சில காவல்துறையினரே நடத்துறாங்க. காவல்துறையினர் நடத்துறாங்க. ஒரு சில பார் காவல்துறையினரை அரசியல் செல்வாக்குள்ள இருக்க பிரமுகரோடு நடத்துறாங்க. டிவிகே உடைய நிர்வாகி தான் அந்த பார். அவங்க ரொம்ப நாள் நடத்துறாங்க. இப்பதாங்க டிவிக்கு வந்தது. ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி செல்வ செழிப்பா இருக்கவங்களுக்கு தான் போஸ்டிங்கா கொடுக்குறாங்க. அது எல்லா கட்சியும் விலக்கு இல்லைன்ட்டு இப்போ டிவிக்கு காமிச்சிட்டாங்க. இங்க கரப்டடே போலீஸ் தான். நம்ம திருப்பி சொல்றோம், எல்லா குற்றப்பின்னணிக்கு பின்னாடி கட்சிக்காரனுக்கு ஈக்குவலா காவல்துறை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த வானவில் கூட்டம்னு நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். செக்ஸ், பைசெக்ஸ், லெஸ்பியன் இதெல்லாம் ஜனங்க மதியில ஒரு கெட்டியா பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இந்த ஆங்கர் கோபிநாத், இந்த தமிழா இன்னும் நிறைய தாவடியப்பன் இவங்கெல்லாம் எப்படின்னா பெண்களுக்கு கலாச்சாரத்துக்கு சீரழிவான ஒரு கருத்தியல் ரீதியான யுத்தத்தை பெண்கள் முன்னாடி வைக்கிறாங்க. பெண்கள் போகக்கூடாதா, நாங்க குடிச்சா உங்களுக்கு என்ன, குடிக்கிறதால என்ன, பெண்கள் குடிக்கிறதால என்ன பிரச்சனைனாங்க. இப்போ அந்த ஒரு எபிசோடெல்லாம் இப்போ பார்க்கணும். பெண்கள் குடிச்சிட்டா என்ன ஆகுன்னு இப்போ கோயம்பேடு பிரிட்ஜ் மேல ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது தான் ஒரு எக்ஸாம்பிளா இப்போ நம்ம பார்க்கணும். பெண்கள் குடிபோதில் இருக்கிறதால பாலியல் ரீதியான தொல்லை இல்லை ஆண்களால் வந்துரும்ன்றதுக்கோசம் தான் பெண்களை கட்டுப்படுத்துறது. பெண்கள் குடிக்கக்கூடாது, குடிக்கிறதும் அவங்க இஷ்டம். ஆனால் பெண்களுக்கு பின்விளைவுகள் ஜாஸ்தி. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது நடக்கும். இது கலாச்சார சீர்கேடா முடியும். இந்த பொண்ணுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அது குடிச்சிட்டு போற வரைக்கும் கொடுக்க முடியுமா? சொசைட்டியில நம்மளை சுற்றி எவ்வளோ அஃபென்ஸ் நடக்குது. அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு 2 காவல்துறை அதிகாரிங்க குடிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட் மாறினவனே ஒரு சின்ன பையனுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்துட்டு நீ போக்கு சொல்ல போயிடறாங்க. அப்போ ஒரு வேலையே பயிர மேயுது. பணி நீக்கம் அவர் 1000 இருக்க நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. அந்த சிந்தனை எங்கேருந்து வருது? குடிக்கிறதால வருதா இல்லை படம் பார்க்கறதால வருதா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்போ இங்கே குழந்தையிலேருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன பொண்ணாக இருந்தாலும் மூதாட்டியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு விட மாட்டுறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது போல் பாருங்க எத்தனை லைசன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி இல்லீகலாக எத்தனை பேரை விட்டுருக்காங்க. இந்த காக்கி சட்டை தான் எல்லா குற்றப்பின்னணிக்கு பின்னாடி இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான விடுதியில் மது குடிக்க வந்தவர்கள் இடையே கைகலப்பாகி அது மிகப்பெரிய பிரச்சனையாயிருக்கு. அப்புறமேட்டு இவங்களை அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்கள் பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனால் வெளியே இவங்க சண்டை போட்டிருக்காங்க. இதில் கார் வச்சிருக்கிற தரப்பு பைக்கில் போன தரப்பை கார் ஏற்றி இது பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு 18 வயது மதிக்கத்தக்க இலங்கை தமிழர்னு சொல்லப்படுது. அந்த பெண்ணு உயிர்ந்திருக்காங்க. மீதி எல்லாருமே, இன்னொரு பொண்ணு மைனர் 17 வயசு தான். அவங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க. பசங்களும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதா சொல்லப்படுது. என்னதானே நடந்தது? இப்போ சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி 2 விஷயமா பார்க்கணும். நம்ம இன்ஸ்டாகிராமில் இந்த டேட்டிங் ஆப் போடுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பசங்க கமெண்ட்டில் வராங்கன்னு நினைக்கிறோம். கமெண்ட்டில் பொதுவாகவே இப்போ பசங்கள்லாம் இன்ஸ்டாகிராம் மூலமாக, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த மெசேஞ்சர் மூலமாக பேச ஆரம்பித்து அதில் ஒரு டைப்பு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலைன்றது சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றதை நம்ம பொதுவாக சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பார் விடுதிங்கெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆளும் நடத்துகிற கிடையாது. பெரிய ரவுடிஸு, கட்சியில் இருக்கவங்க, போலீஸ் நடத்துகிறாங்க, சில அட்வொகேட்ஸ் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த பாரில் அதிகமான வருமானம் இருக்குது. ஒயின் ஷாப் 3 நாளில் பிளாக்கில் பாரில் விற்கிறாங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷனுங்க எல்லாமே போயிட்டு தான் இந்த பாரில் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பாரில் பார்த்தீங்கன்னா பேரா வந்தால் தான் அல்லோடு, பேரா வந்தால் தான் அல்லோடு. ஜோடியா வந்தா. ஆமாம், கலாச்சாரத்தை சீரழிக்கணுன்ற நோக்கத்திலேயே ம். ஒரு சில பிரிவினவாத அமைப்புங்க இந்த பாரை வேணும்ட்டே நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்கன்னா, நீங்கள் வந்து பேர் வந்து மாற்றிக்கலாம். உள்ளே வந்து அல்லோடு பேரோட வரணும், அங்கே டான்ஸ் ஆடலாம், அந்த பேரை அப்படியே மாற்றிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த பொண்ணு வந்து விழுப்புரத்தில் இருக்க ஒரு இலங்கை தமிழர் பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு நட்பு, இன்னொரு பொண்ணு 17 வயசு பொண்ணுக்கு நட்பாகுது. நட்பாகிறப்ப அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இந்த பொண்ணுங்கிட்ட பேச்சுவார்த்தை வரப்போ டேட்டிங் போகிறாங்க. இவங்க ரெகுலராக டேட்டிங் வந்திருக்காங்க. அந்த பையன் வந்து காலையில் ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அவன் வந்து சொல்கிறான், நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி டேட்டிங்கில் வருவாங்க. அப்போ ரெகுலராக ஒரு பொண்ணு குடிக்குது என்பது அவங்க அம்மாவுக்கு தெரியலையா? அதுவும் 18 வயசு பொண்ணு +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிருந்தா படிக்கிறதுனால இன்னைக்கு வந்து அந்த பெண்களை கட்டுப்படுத்துறதுன்னா பெண்ணடிமைத்தனம் கிடையாது. பெண்களை பாதுகாக்கிறாங்க. வீட்டில் வந்து பெண்களை அந்த அளவுக்கு வெளியே விடாத காரணம் வந்து இந்த மாதிரி விஷயம் தெரியாத போய் இன்னைக்கு வந்து ஒரு உயிரே போச்சு. அந்த 18 வயசு பொண்ணு விழுப்புரத்துலேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாருக்கு வராங்கன்னா அப்போ அவங்க அம்மா தெரியலையா? அவங்க அம்மா கதறது எல்லார் மனசையும் ஒரு எப்படி சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் பொண்ணு எங்கே போகிறா, எங்கே வரா, பொண்ணு என்ன சாப்பிட்றா, பொண்ணு உடல்நிலை எப்படி இருக்குன்றது கூட தெரியாமல் ஒரு தாய் இருக்காங்களான்ற கேள்வி நம்ம கண்டிப்பாக இந்த சமூகத்தில் வைக்கிறோம். அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க பாவம், பொண்ணை இழந்துட்டாங்கன்னா நடந்த உண்மையான விஷயம், அந்த பொண்ணு ரெகுலராக குடிப்பழக்கம் இருக்குது, பாருக்கு போகிற பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி பசங்க கூட டேட்டிங் போயிடுறாங்க. இந்த பசங்க அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் ரெகுலராக வருவோன்னா அந்த பொண்ணு தான் புக் பண்ணோம், அந்த பொண்ணு வரப்போ ரேபிடோவில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 17 வயசு பொண்ணு கூட இந்த பொண்ணு டைப் இருக்குது, இந்த பொண்ணு கூட இருக்கிற லிங்க்கெல்லாம் அந்த பொண்ணு கிடையுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பாரில் வந்து 18 பிலோ கீழே இருக்க பொண்ணுங்களுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க தெரியல. ஏன்னா கவர்மெண்ட்டே 21 வயசு இருக்கணும், ஒயின் ஷாப்பில் சரக்கு கொடுக்குறப்ப 21 வயசு இருக்கணுன்றாங்க. இதையும் கடந்து நம்ம அந்த பாரில் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ன்ற பேரில் ரவுடி பசங்க தான் இருப்பாங்க. எல்லா பார்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜிம்பாடியாக ரவுடிஸ் வந்து அந்த 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு பார் மூடுறாங்கன்னா, ஆக்சுவலாக 12 மணிக்கு மூடுறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே பக்கில் தூக்கின்னு எல்லாரையும் வெளியே தத்துவானுங்க, அடிப்பானுங்க சில இடத்துல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த செய்தி வெளியே வந்ததால் நம்மளுக்கு தெரியுது, 18 வயசு பொண்ணுங்கள்லாம் பாருக்கு போகுது, குடிப்பழக்கம் இருக்குது, இந்த டேட்டிங் இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்னொன்று என்னென்னா, இந்த ரவுடி பசங்களாம் இருக்காங்க பாருங்க, இவங்க போதையில் இருக்கக்கூடிய பெண்கள், பவுன்சருங்க, ஒரு சில பவுன்சருங்களும் சொல்கிறேன், இந்த பார் நடத்துகிறாங்க பாருங்கள், போதையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்காதுன்னு காவல்துறை சொல்லுவாங்களா? அப்போது ஒவ்வொரு லிமிட்டில் இருக்கக்கூடிய பாருடைய எண்ணிக்கை எத்தனை, இது எத்தனை லைசன்ஸ் கொடுத்தாங்க, லைசன்ஸ் கொடுக்காம எத்தனை நடத்துகிறாங்கன்றத அந்தந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை கேட்க மாட்டுறாங்க. ஏன் கேட்க மாட்டுறாங்கன்னா, நிறைய பாருங்க வந்து எனக்கு இப்போ தெரிஞ்சு நிறைய பாருங்க வந்து ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிங்க பார் நடத்துகிறாங்களாம். ஒரு சில காவல்துறையினரே நடத்துகிறாங்க, காவல்துறையினரே நடத்துகிறாங்க. ஒரு சில பார் வந்து காவல்துறையினரை அரசியல் செல்வாக்குள்ள இருக்க பிரமுகரோடு நடத்துகிறாங்க. ஒரு சில பாருங்க வந்து அரசியல்வாதிங்க நடத்துகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துருக்கு பாருங்க, டிவிகேவுடைய நிர்வாகி தான் அந்த பாரை நடத்தினார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப நாள் நடத்துறாங்க, இப்போதாங்க டிவிக்கு வந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கவங்களுக்கு தான் போஸ்டிங்காக கொடுக்குறாங்க. அது எல்லா கட்சியும் விலக்கு இல்லைன்ட்டு இப்போ டிவிக்கு காமிச்சிட்டாங்க. டிவிக்கு உடைய கட்சியிலையும் நல்லா பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, தொழிலதிபர் இருக்காங்க, இந்த மாதிரி பார் வச்சு இருக்காங்க தான் பார்க்க முடியுது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி திராவிட மாடலில் இந்த வானவில் கூட்டம்னு நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், இந்த செக்ஸு, பைசெக்ஸு, லெஸ்பியன்னு இதெல்லாம் வந்து ஜனங்க மதியில் ஒரு கெட்டியாக பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இந்த ஆங்கர் கோபிநாத், இந்த தமிழா இன்னும் நிறைய இந்த ஆவடியப்பன் இவங்கெல்லாம் எப்படின்னா, பெண்களுக்கு கலாச்சாரத்துக்கு சீரழிவான ஒரு கருத்தியல் ரீதியான யுத்தத்தை பெண்கள் முன்னாடி வைக்கிறாங்க. பெண்கள் போகக்கூடாதா, நாங்கள் குடித்தா உனக்கு என்ன, குடிக்கிறதால என்ன, பெண்கள் குடிக்கிறதால என்ன பிரச்சனைனாங்க. இப்போ அந்த ஒரு எபிசோடெல்லாம் இப்போ பார்க்கணும். பெண்கள் குடிச்சிட்டா என்ன ஆகுன்னு இப்போது கோயம்பேடு பிரிட்ஜு மேலே ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது தான் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம காட்டணும். பெண்கள் குடிபோதையில் இருக்கிறதால பாலியல் ரீதியான தொல்லை சில ஆண்களால் வந்துரும்ன்றதுக்கோசம் தான் பெண்களை கட்டுப்படுத்துறது. பெண்கள் குடிக்கக்கூடாது, குடிக்கிறதும் குடிக்கிறதும் அவங்க இஷ்டம். ஆனால் பெண்களுக்கு பின்விளைவுகள் ஜாஸ்தி.
பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது நடக்கும். இது கலாச்சார சீர்கேடா முடியும். இப்போ அந்த பொண்ணுக்கு போலீஸ் பாதுகாப்பு குடுக்க முடியுமா? அது வந்து குடிச்சிட்டு போற வரைக்கும் குடுக்க முடியுமா? ம். சொசைட்டில நம்மள சுத்தி எவ்வளோ அஃபென்ஸ் நடக்குது. அப்ப நம்ம தான் ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு சிறுமிக்கே நடக்குது, சிறுவர்களுக்கு நடக்குது. இப்போ R3 அசோக் நகர் ஸ்டேஷன்ல ஒரு 2 காவல்துறை அதிகாரிங்க குடிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட் மாறுனவுனே ஒரு சின்ன 10 வயசு பையனுக்கு பையனுக்கு. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குடுத்துட்டு இன்னைக்கு ஃபோக்ஸ் சொல்ல போயிறாங்க. அப்போ ஒரு வேலியே பயிர மேயுது. பணி நீக்கம் அவரு. 1000 இருக்க நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ம். அந்த சிந்தனை எங்கேருந்து வருது? குடிக்கிறதால வருதா? இல்ல படம் பார்க்கறதால வருதா? அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்ப இங்க குழந்தையிலேருந்து ஆணாக இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அதாவது எப்படி சொல்றது? சின்ன பொண்ணா இருந்தாலும், வயசான ஆயா இருந்தாலும், மூதாட்டியா இருந்தா கூட இன்னைக்கு விட மாட்றாங்கல்ல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது போல பாருங்க எத்தன லைசென்ஸ் குடுத்துருக்கு. இந்த மாரி இல்லீகலா எத்தன பேர விட்டுருக்காங்க. நீங்க கேரளால கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு விடுதியில இப்போ சமீபத்தில அது கேரளாவ உலுக்குச்சு. அந்த மாநிலத்தில. இந்த மாரி ரெசார்ட்ல வித்தவுட் லைசென்ஸ்ல WhatsAppல ஒரு குழு வச்சுட்டு, இந்த கார்ல வந்து கொ ஒரு குடும்பம் ஃபேமிலியா வர்றது. அங்க கார் கீ செயின மாத்திட்டு, அப்படியே அவங்கவங்க கொண்டு வந்த பேர விட்டுட்டு, மாத்தி பேர்ல இந்தந்த கார் சாவிய எடுத்துட்டு செக்ஸ் பண்ணி, அது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கணவன் விருப்பத்தோட போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்லாங்ல மாட்டிக்கிச்சு. ஸ்கேம்ல மாட்டுனோனே, அது வந்து விருப்பம் இல்ல சொல்லி, அது அத்துமீறான் அந்த ஆளு. அத போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் குடுத்ததுலேருந்து, அவங்க வீட்டுக்காரரும் அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல சாவுறாரு. அந்த பொண்ண செஞ்சுச்சு. அந்த கேஸ கேரளா அரசு மூடி மறைச்சுது. ம். எனக்குன்னா நம்மள சுத்தி நடக்கிறது நல்லது மட்டும் நடக்காது. ம். கெட்ட விஷயம் நெறைய இருக்கு. இந்த மாரி பெண்கள் வந்து டைம்ல 12 மணிக்கு போறப்போ அவங்களுடைய பெண்மைய பாதுகாக்க முடியாது. இது வந்து இந்த மாரி ஒரு சீரழிவான ஒரு விஷயம்லாம் ஏற்படுது இல்லன்றதுக்கு தான் பல தரப்பினர் கத்துறாங்க. இப்போ இந்த மதுபான விடுதி வந்து அனுமதி இல்ல, அதனால ரத்து பண்ணிட்டேன் அப்படின்ற போல சொல்றாங்க. அனுமதி இல்லாம இயங்குதா சென்னையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு எல்லா பார் உரிமையாளர் போயிட்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து இந்த வந்து தனியாருக்கு விட்டுடுங்க இதுவ ஒயின் ஷாப்பெல்லாம்னாங்க. அப்பதான் அவங்க இவ்வளோ வருமானம் வருதான்ட்டு எடுத்தாங்க. ம். அவங்க எடுத்ததுலேருந்து ஒயின் ஷாப் போனா பரவாயில்ல, பார எடுக்கணுன்றப்போ பார வந்து ஒவ்வொரு ஊர்லயும் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடிஸுங்க கிட்ட தான் இருக்கு. அதில பெண் தாதம் கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. இப்ப நீங்க P4 ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா கூட ஒரு பாரு அம்பாள் ஒயின்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த அம்பாள் ஒயின்ஸ் பார் உரிமையாளர் கூட ஒரு பெரிய தொழிலதிபரு. அவங்க கிட்ட போவே முடியல. எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அந்த பாரே எடுக்க முடியல, ஒயின் ஷாப்பே எடுக்க முடியல. அரசாங்கமே சொல்லுது 500 மீட்டர் தள்ளி இருக்கணும்னு. ஸ்டேஷன், ஸ்கூல் பக்கத்துலலாம் வச்சு ஒயின் ஷாப்பும் இருக்கு, பாரும் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, பார்லயும் பிளாக்ல விக்கிறாங்க. கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்றதால, பாரம் எடுக்க முடியாத சூழ்நிலை போலீஸ்க்கு இருக்கு. போலீஸ்க்கு என்னன்னா, அந்த மாசமான ஒரு கல்லா ஒரு ஸ்டேஷனுக்கு கல்லா கட்டுறாங்க. கப்பம் கட்டிறாங்க. கஞ்சா விக்கிறதுக்கு, கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறதுக்கு, போதை மாத்திரை, போதை ஊசி போலீஸ்க்கு எல்லா அக்யூஸ்டும் தெரியும். நான் தான் சொல்கிறேனே, இப்போ டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்தா, முன்னாள் டிஜிபிலேருந்து இன்னாள் அதாவது முன்னாள் இன்ஸ்பெக்டர்லேருந்து முன்னாள் டிஜிபி வரைக்கும் எடுத்திங்கன்னா, கரண்ட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் கரண்ட்டில் இருக்கிற டிஜிபி வரைக்கும் எடுத்திங்கனாலும் ஒரு சில ஆளுங்க சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார் நடத்துகிறாங்க. ம். ம். பார் உரிமையாளராக இருக்காங்க. இப்போ காவல்துறையே நிறைய பேர் இருக்காங்க. பார் நடத்துகிறாங்க, ஹோட்டலு, லாட்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டில் முக்கால்வாசி காவல்துறை இருக்காங்க. பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டுடைய பினாமியா ஒரு சில காவல்துறை அதிகாரி இருக்காங்க. அதாவது பழைய கமிஷனர்லாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனா இருக்காங்க. ஜேசிலாம் கோடீஸ்வரனா இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, காவல்துறையில வந்து வெல் செட்டில்டு பெர்சன்லாம் இருக்காங்க. நீங்க நியூ ஆடி ரோடு போனீங்கன்னா, ஒரு அதிகாரி இருக்காரு. அவருக்கு வந்து நியூ ஆடி ரோட்ல வீடு, பல சொத்துங்க இருக்கு. ஒரு கமிஷனருக்கே ஒரு 50 கோடி சொத்து இருக்கும். முன்னாள் கமிஷனருங்களுக்கெல்லாம். ஆனா, இப்ப காவல்துறைய யாரு போய் கேட்க முடியுது? ஒரு பார்ல வந்து ஒரு காவல்துறை நடத்துறாங்க அப்படின்னா, அத போய் யார் போய் ஃபைட் பண்ண முடியாது. அக்யூஸ்டுங்கள அடிச்சு ஓட விடுவாங்க. அப்போ இங்க வந்து கரப்டடே போலீஸ் தான். நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். எல்லா குற்றப்பின்னணிக்கு பின்னாடி கட்சிக்காரனுக்கு ஈக்குவலா காவல்துறை. ம். பொதுமக்களுக்கு அரசியல்வாதிங்க எந்த அளவுக்கு துரோகம் பண்றாங்களோ, அதை விட 2 மடங்காக அதாவது காவல்துறைன்றது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை. கண்ணியமான துறை. அதில நம்ம ஒரு சில காவல்துறை தான் சொல்றோம். சில பேரு நல்லா இருக்காங்க. நம்ம சொல்றது 90% இருக்க காவல்துறை கரப்டட் பெர்சனா இருக்கிறதால தான் லா அண்ட் ஆர்டர் இவ்வளோ கீழ்த்தனமா போயிருக்கு. ம். இப்போ பாருங்க கமிஷனர் ஆஃபீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற வெப்பரி ஸ்டேஷன்ல கிரைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 போலீஸ் இருக்காது.
இங்கே போலீஸும் தட்டுப்பாடு. இவ்வளோ மக்களுக்கு 1 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் 1 கோடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 8 கோடிக்கு உண்டான போலீஸ் இருக்கான்னா இல்லை. கமிஷனர் அலுவலகத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்க கிரைம்லேயே G1 வெப்பரியில் 10 போலீஸ் கிரைமில் இல்லை. அப்போ குற்றப்பின்னணி உள்ள வழக்குகளை எப்படி அவங்க பிடிப்பாங்க? 2. இன்னொன்று கேட்டிங்கன்னா, தமிழகம் முழுவதுமே அந்த போலீஸ் காவல் நிலையங்களில் போலீஸ் கிடையாது. ஒரு ஸ்டேஷனில் 15 எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல 4 எஸ்ஐ தான் இருக்காங்க. எஸ்ஐ தான் வந்து கேஸ் எல்லாம் எடுக்கணும். கான்ஸ்டேபிள் ரைட்ரு யாருமே எடுக்க முடியாது. ஹெட் கான்ஸ்டேபிள்லாம் எடுக்க முடியாது. எஸ்ஐ ஐஓவா எஸ்ஐ வருவாங்க, இன்ஸ்பெக்டர் ஏசிடிசி வருவாங்க. அப்போ ஒரு ஐஓவா இருக்கக்கூடிய அந்த 4 எஸ்ஐங்க, அதில் 3 எஸ்ஐ கரப்டட் பர்சனாக இருக்காங்க. ஒருத்தர் நல்லவனாக இருக்கார். அப்போ சமூகத்தில் நடக்கிற அநீதி எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு 10 வருஷம் குற்ற பின்னணி எடுத்தால் தமிழ்நாடு ஒரு அபாய நாடாக மாறிடும். அவ்வளோ அஃபென்ஸ் நடக்குது தினம் தினம். நீங்கள் சொல்கிற இந்த கோயம்பேட்டில் இந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டை விட்டுடுங்க, இரவு நேரத்தில் பிராத்தல் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ லைனாக பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை கேஸு. அந்த லாட்ஜில் வெளியூர்லேருந்து வரவங்க கிட்ட பேசி ரூமுக்கு எட்டுன்னு போகிறாங்க, அவனை போய் குளிக்க சொல்லிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துன்னு ஓடிடுறாங்க. சமீபத்தில் ஒரு கேஸு. அது இல்லாமல் இந்த மாதிரி வெளியாட்கள் வரப்போ அவங்கள வந்து பயந்துடுறானுங்க. வெளியூரில் நம்மளுக்கு இது அசிங்கம், ஸ்டேஷனுக்கு போக முடியாது, பாலியல் உறவுக்கு வச்சுருக்கு ஸ்டேஷனுக்கு போக முடியாதுன்னு இதெல்லாம் வெளியே சொல்லாமல் அவனை வந்து கத்தி வச்சு அவனுடைய பொருட்கள்லாம் பறிச்சுக்காங்க. இந்த மாதிரி எத்தனை இது இருக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம். என்னென்னா குற்றச்சம்பவங்கள் என்றது எல்லா ரூபத்துலேயும் நடக்கும். அதை கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது பண்ணணும். இப்போ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நடந்திருக்கு. எத்தனை மணி நேரம் கட்சி போலீஸ் வந்தாங்க? ஒரு டிஎம்கே கொடி போட்டு போகிறாங்க. ரெகுலராக குண்டாசி எல்லா குண்டர்கள் வந்து எல்லா கட்சியில் இருப்பாங்க. அப்போ ரெகுலராக அவன் பாருக்கு போகிறான், அவனுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. உடனே பவுன்சர் 2 பேரையும் வெளியே தச்சிடறான். வெளியே தள்ளினோடனே இந்த ஒரே வண்டியில் 4 பேர் போகிறாங்க. அதுவும் எப்படி ஒரு பையன் ஓட்டுறான், நடுவில் 2 பொண்ணுங்க, பின்னாடி லாஸ்ட்டில் இந்த பையன் உட்காரான். உட்காந்துட்டு போகிறப்ப இவனுங்க கள்ள தூக்கி ஏதோ அடிச்சானுங்களா என்ன இது தெரில. அவனுங்க கார் கண்ணாடி உடஞ்சவனே அவனுங்க அந்த வெறியில் மது வெறியில் வந்து அந்த பொண்ணை இடிக்கிறாங்க, கீழே விழுறாங்க. அது இதுக்கப்புறம் போலீஸ் அங்கே எவ்வளோ நேரத்தில் வந்தாங்க, யார் சொல்லி வந்தாங்க? அப்போ வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டவனே அந்த பொண்ணு வந்து எவ்வளோ மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு, ஏன் அந்த இடத்துல இந்த டைமில் வந்து போலீஸ் ஏன் இல்லை? காவல்துறை வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது, உடனே ஏன் வரவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எல்லாருக்கும் வந்துட்டவனே தான் அவங்க எஃப்ஐஆரே வந்து போடுறாங்க. ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி போனால் நைட்டில் இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுறப்போ எதனா கார்காரன் இடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் போதில் ஃபுல்லாக. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி சைடெல்லாம் வந்து இரவு நேரத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோடு மவுண்ட் ரோட்டில் இந்த தாஜ் ஹோட்டல் இருக்குது பாருங்கள், அந்த ரோட்லலாம் கிட்டத்தட்ட 80-100 போவாங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. தாஜ் ஹோட்டலு, மேரிஸ் ஹோட்டலு, சோலா ஹோட்டலு, இந்த கத்தீட்ரல் ரோடு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்டில் வந்து ப்ராஸ்டியூஸ் நிற்கிறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரனுங்க காரை நிற்காமல் போவானுங்க. அரசியல்வாதிங்க எங்கே ஒன்றா இருக்கானுங்கன்னா ஒன்று பாரில் இருக்கிறானுங்க, இல்லை ஸ்பாவில் இருக்கிறானுங்க. அதாவது சாதி எங்கடா ஒழியன்னா ஸ்பாவில் தான் ஒழியும், பாரில் தான் ஒழியும்னு சமூக நீதியாக கொண்டு வந்து போகிறாங்க. அதுதான் நான் பார்க்குறேனே. ஏன்னா நான் ஒரு நாள் வந்து தாஜ் ஹோட்டலு சைடு வர்றப்போ எல்லா கட்சி கொடியும் உள்ளேருந்து வெளியே வருது. ஏதோ மீட்டிங் தான் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, இல்லைப்பா எல்லாம் இங்கே மாவட்ட லெவலில் இங்கே வந்து குடிச்சிட்டு இருப்பானுங்க. தாஜ் ஹோட்டலில் நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன். அப்போ தாஜ் ஹோட்டலு, மேரிஸ் ஹோட்டலு, சோலா ஹோட்டலெல்லாம் போலீஸ் உள்ளே போய் ரைடு பண்ண முடியாது. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி இந்த ஹவுசிங் போர்டு உள்ள நுழையிற மாதிரிலாம் நுழைஞ்சிட முடியாது. அது உள்ளெல்லாம் போகவே மாட்டாங்க போலீஸு. அதுவும் எல்லா வண்டியும் பிடிக்க முடியாது. பிஎம்டபிள்யூவில் வரனா வணக்கம் குஷ்டு பண்ணால் கூட வணக்கம் சார் பெரிய இடத்து பசங்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் போவாங்க. நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல எத்தனை டிடி போடுவாங்க பாருங்கள். அந்த கத்தீட்ரல் ரோடு ராதாகிருஷ்ணனில் போடவே மாட்டாங்க. நான் பார்த்ததில் இது வரைக்கும் அந்த ஹோட்டலு வெளியில் நின்றுட்டு பெரிய மனுஷனுங்களும் எத்தனை டிடி எடுத்திருக்காங்க டிராஃபிக் போலீஸ். இப்போ இவன் தானே குடிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆட்கள் தான் பெரிய இடன்றப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த காருங்கள்லாம் வந்து தாண்டி தான் போகுது, காவல்துறை வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அப்போ குற்றச்சம்பவங்களுக்கு காவல்துறையும் ஒரு துணையாக போனதால தான் இந்த மாதிரி இறப்புன்றது நடந்திருக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போ அனுமதி இல்லாமல் இந்த பார்லாம் இயங்குது இல்லைண்ணே, அது எப்படி உங்களுக்கு அனுமதி இல்லாமல் இந்த பார் இயங்குது? அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அது இல்லாமல் இந்த சின்ன பசங்களாம் அலோவ் பண்ணுறாங்களே 17. அதுதான் நான் சொல்லிட்டேன். இப்பயே என்னைக்கு ஒயின் ஷாப்பை வந்து அரசு உடைமையாக இருக்கனாலும் அன்னிலேருந்து பாரில் ரவுடிஸ் உள்ளே வந்துட்டாங்க. இங்கே தட்டிக்க வேலி தான் பயிரை மேயுது. இங்கே அது கேட்க வேண்டிய கொடுக்க வேண்டிய அருண் சார் இருக்கிறப்ப நிறைய லைசன்ஸ் இல்லாமல் பாருங்க நடந்தது.
அருண் சார் இருக்கிறப்போ. நான் வந்து அப்போ தான் நான் வந்து என்னடா இது இவ்வளோ பாருங்க லைசன்ஸ் இல்லை, ஒரு பாரையும் போயிட்டு டாஸ்மார்க்குள்ளே இருக்க பாரை எடுக்க பார்த்தா எல்லாமே கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க, ஏசி லெவல் டிசி லெவல் இருக்கவங்க, ஒரு சில அதிகாரிங்க நடத்துகிறாங்க. அப்படி பரவாயில்ல, சொல்லவே பயப்படுறாங்க உள்ள. அதாவது ஒரு மிகப்பெரிய ரெசார்ட்டில் ஒரு பார் அளவு பர்மிஷன் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இப்போ ரெடில்ஸில் ஒரு பார் இருக்குது. அந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெசார்ட்டு, அது உள்ள பார் அலோடு, அது உள்ள ரூம் அலோடு, 2500 ரூமு ரெடில்ஸில். அப்போ என்னடானா இந்த ஒரு 4-5 மணிக்கா இந்த டாப்பில் இருக்கிற எம்என்சி கம்பெனியில் இருக்கிற பசங்களுக்கு இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த பார்ட்டி, இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டை முடித்தவொடனே ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டி கொடுத்தவொடனே நேராக ரெசார்ட் உள்ள எல்லாம் குடிக்கிறாங்க. குடித்தவொடனே அங்கேயே ரூம் இருக்குது. அந்த ரூமில் எப்பயுமே போல் வழக்கம் போல் பாலியல் ரீதியான உறவு வச்சுட்டு அந்த ரூம் காசு 2500 இப்போ நான் அந்த ஓனரை கேட்குறேன், என்ன சார் இது வந்து இந்த மாதிரி இருக்குது, பெரிய நிறுவனத்துடைய அந்த ரெசார்ட்டு 3 எழுத்தில் இருக்கும் உங்களுக்குன்னா. அந்த இப்போ கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதெல்லாம் இங்கே சகஜம், இங்கே வந்து ரெசார்ட்லேயே நீங்கள் ரூம் போடலாம், இங்கெல்லாம் போலீஸ்லாம் உள்ளே வர முடியாது, கப்பம் கட்டுறோன்றாங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி தொழிலுக்கு, விபச்சார தொழிலுக்கு மறைமுகமாக ஊன்றுகோலாக தூணாக நிற்பது இங்கே காவல்துறை தான். தடுக்க வேண்டிய வேலி தான் இங்கே பயிரமையுது. அதுக்கப்புறம் தானே ரவுடிஸு, அதுக்கப்புறம் தானே அரசியல்வாதிங்க வந்து 2ஆம் கட்டம் தான். இந்த அதிகாரம் இருக்குல்ல, காக்கி சட்டை, இந்த காக்கி சட்டை தான் எல்லா குற்றப்பின்னணிக்கு பின்னாடி இருக்குது. ஏதாவது ஒரு அரசியல்வாதி நெருங்கி வச்சுக்கிறது, அவங்களுடைய பாருங்களை நடத்துறது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, சிட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் ஆட்டோ ஓடுது வச்சுங்களேன் சிட்டியில். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ஆட்டோ போலீஸ்காரங்களுடைய ஆட்டோ. அப்போ என்னென்னா ஆட்டோவில் நல்லா வருமானம் இருக்குது, ஆட்டோ வரும், அது ஓகே, அது நம்ம கேட்க போதில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அதிகப்படியான ஸ்பா, ஒயின் ஷாப்பு, பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அது போய் லைசன்ஸ் அவங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய பெரிய ஆளுங்க வந்து நடத்தக்கூடிய, அரசியல்வாதிங்க நடத்தக்கூடிய பாருக்கும் லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு எதனா ஒரு நம்பர் போட்டு ஜஸ்ட்டு இல்லை சர்ச் பண்ணுங்கள், ஸ்பாவில் வரானுங்க. ஸ்பாவில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறானுங்க. இந்த ஸ்பா அவன் சொல்கிற இடத்துல நம்ம போனோன்னா லைசன்ஸே கிடையாது. அப்போ இங்கே ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்துனாரு. இங்கே ஏடிஎம் இருக்குது, இங்கே ஸ்கூல்ஸ் 4 ஸ்கூல் இருக்குது, இங்கே சர்ச் இருக்குது, இங்கே கோயில் இருக்குதுன்னு. இப்போது நம்ம ஏரியாவில் அனுமதி இல்லாமல் பார் எங்கே இருக்குது, இந்த மாதிரி இல்லை எங்கே இருக்குதுன்னு தேடணும். அதை காவல்துறை தேட வேண்டியவங்களே தேடாமல் இருக்கிறதால தான் இது போல் குற்றங்கள் அதிகம் நடக்கிறது வாய்ப்பு இனிமேல்ட்டு நடக்கும். ஓகே மிக்க நன்றி. நான் நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்துருக்கேன். சரிப்பா, நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.